சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இருந்தெல்லாம் ரெடி பண்ணிட்டு உன்னை வந்து கூப்பிடுவேன், ஓகேவா? அது வரைக்கும் இந்த கிழவிகள் கூட உட்கார்ந்து கதை விட்டுட்டு ஜாலியாட்டு. சரி, குண்டாவை எடுக்க, அடுப்ப பத்த வைங்க, சமையல் ஆரம்பம். நாத்து விருந்து கூட்டு போறா. ராதியா, எத்தனை மாசம்? 3 4 12 மாசம் கிட்ட ஆகுது பஞ்சி பாட்டி. பஞ்சி, எங்கயாவது 12 மாசம் கேள்விப்பட்டிருக்கியா? ஐயோ, 12 மாசங்க. அதுதானக்கா எனக்கு ஒண்ணும் புரியல. ஏக்கா, அவள் கல்யாணம் முடிச்சு 1 வருஷம் கிட்ட ஆகுதுல, அத பத்தி சொல்லிட்டு இருக்கா. நீ என்னென்னவோ கற்பனை பண்ணிட்டு இருக்கியா ரெண்டு பேரும்? அப்படியா? நானும் என்னவோலாம் நினைச்சேன், விசேஷம் இருக்கும் போல இருக்குன்னு நினைச்சேன். எனக்கு கல்யாணம் முடிஞ்சதுல இருந்து இது வரைக்கும் என் நாத்து எனக்கு ஒரு நாள் கூட விருந்து கொடுத்தது இல்ல. இன்னைக்கு தான் திடுதிப்புன்னு ஞானோதயம் பிறந்திருக்கும் போல இருக்கு. அதான் விருந்து கொடுக்க வாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு போறா. அதான் கிளம்பிட்டு இருக்கேன். பரவாயில்லையே, நாத்தனார் அண்ணி ஒண்ணுக்குள்ள ஒன்னால கிடைக்கியா? அவ நாத்தனா கறி முன்னால எப்ப பார்த்தாலும் கோவத்துல தான் நிப்பா. ஆனா இப்ப என் மோவ மூஞ்ச பார்த்தே அப்படி மாறிட்டான பாரு. எவ்வளவு சந்தோஷமா இருக்க பத்தியாக்கா. ரெண்டு பேரும் எவ்வளவு அன்பா இருக்காளோ அக்கா தங்கச்சி மாதிரி. சரி அம்மாக்கா, உனக்கு விருந்துக்கு நீ யாராவது இல்லாட்டி பாம்போல வந்து கூட்டிட்டு போறா. சீக்கிரம் போட்டி, கூட மாட ஏதாவது வேலை செய்யணும்னா செஞ்சு எடுத்து கொடு. சரிம்மா. அதுக்கப்புறம் உங்க அண்ணி என்ன சிம்மு விட்டுட்டே இருக்காட்டி ஒரு வார்த்தை சொல்லிட்டு போ. அண்ணி போயிட்டு வர, என் நாத்தனாக்காரி இப்படி விருந்து போடுதா, எனக்கு சாப்பிட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போ. சரிம்மா. அருண் அண்ணிட்டு சொல்லாம போவேன், சொல்லிட்டு வரேன். இப்படி குடும்பமா ஒத்துமையா இருக்குது எவ்வளவு நல்லா இருக்கு. ஏ பஞ்சேக்கா, பத்மாக்கு மோகனுக்கு பொண்ணு பார்க்க போறாளாம்ல, உன்கிட்ட சொல்லிருப்பல்ல? சொன்னாலும் எப்படி? நீ அது வந்து சொல்லிட்டு போறா, மோகனுக்கு பொண்ணு பார்க்க போறோம் அப்படின்ட்டு. நான் அந்த மூச்சை விடல. செல்ல தாய் வெள்ளையம்மாக்கா, 2 பேரும் பாடு பேசிட்டு இருக்கியா? வீட்டுல என்ன நடக்கும் யாது நடக்குன்னு போய் பார்த்துட்டு வரேன். என் மருமகாரி இருக்கல்ல, ஊருக்கு என்னைக்கு வடிச்சு கொட்டுத மாதிரி அவ அக்கா குடும்பத்துக்கு அவளத்துக்கு வடிச்சு கொட்டிட்டு கிடக்கா. கிறுக்கு தனமான வேலையெல்லாம் செஞ்சுட்டு கிடக்கா. என் புள்ள சம்பாத்தியதெல்லாம் வம்பா ஆக்குதான். அப்படிலாம் பேசாதக்கா. எங்க அம்மா சின்ன பண்ணத்த வசனியத்த எல்லாரும் பாடு பேசிட்டு இருந்தாவள, அந்த நேரம் பார்த்து லப்பக்கு எடுத்துக்கிட்டு நைஸா எஸ்கேப் ஆயிட்டேன். லே மச்சான், எனக்கு தாள, என் கையில தாள, எனக்கு தல. நான் தம்ல முதல்ல கேட்டேன், எனக்கு தம்ல கோழி குஞ்சுனா ரொம்ப பிடிக்கும். செல்லக்குட்டி, உன் பேர் என்ன பேரு? இதுக்கு பேர் வைக்கலையா? எடி பூமாரி, நல்ல ஒரு பேரா யோசிச்சு சொல்லிட்டி. இதுக்கு பேர் சீக்கிரம் வைக்கணும்னா பேர் வைக்கணும். அப்புறம் ஒரு வாரம் ஆனோன்னு அதுக்கு பிறந்தநாள் கழிக்கணும், சரியா? கஞ்சிட்டு சரி, கேக்கே வாங்கி தர மாட்டேன். இதுக்கு பிறந்தநாள் கழிக்க போறியா? பாவம் அந்த கோழி குஞ்சு. எனக்கு தாள அந்த கோழி குஞ்ச ப்ளீஸ்ல 10 ரூபா தரம்ல. அஸ்கு புஸ்கு ஆமாவட, ஒழுங்கா மரியாதை பாத்துட்டு என்கிட்ட வந்துரு. எங்க அம்மா பாக்கிறதுக்குள்ள திரும்பி விட்டு வைக்கணும், அவ்வளவுதான். அடியில நொறுக்கி தள்ளிடுவா. இந்த கோழி குஞ்சு அழகா இருக்குல்ல, இந்த கோழி குஞ்சுக்கு என்ன பேர் வைக்கலாம்னு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. வாங்க வாங்க வாங்கம்மா. முத்து, ரொம்ப சந்தோஷம். நின்னுட்டே இருக்கிய, உட்காருங்க உட்காருங்க. 2 பேரும் சாப்பிடுங்க அண்ணாச்சி. இப்பதான் சாப்பிட்டுட்டு இருந்தாலும் கிளம்பி வாரோம். ஆமாண்ணே, சாப்பிட்டாச்சு. 4 மணிக்கு தான் வருவாங்க. ஆனாலும் சரி, நம்ம 2 பேரும் சீக்கிரம் போகும் வாட்டி. அங்க முன்ன பின்ன ஏதாவது ஒரு வேலை இருந்தா வீட்டுல செய்யலாம் அப்படின்னு சொல்லி இவளையும் கூட்டிட்டு வந்தாலும் வந்தேன். வீட்டுல என்ன வேலை, பாலை சுட வச்சு வச்சிருக்கேன். வந்தோடனே காப்பியை மட்டும் தூள கலந்து அப்படியே காப்பி கொடுக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் பச்சைலாம் சுட்டு வச்சுட்டேன். வந்த உடனே சுட்டுக்கிட்டு நடக்க முடியாதுல்ல. வேற 2 3 பலகாரமும் வாங்கி வச்சிருக்கேன். போதும்ல என்னாச்சு? போது முத்து வாண்டி, இன்னைக்கு பார்க்க தானே வரவோ, அதுக்கப்புறம் பறவை பாத்துக்கலாம். முத்து, உன் மாமியாரும் உன் மச்சனும் ஊர்ல இல்லையில? ஆமா ஆமா அண்ணாச்சி, 10 15 நாளா நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். வீட்டுல பூட்டு தொங்குது. ஒருவேளை எங்க மாமியாரு அவங்க ஊருக்கு போயிருப்பாங்கன்னு நினைக்கேன். ரொம்ப சந்தோஷம். இதான் சரியான சமயம். இந்த நேரத்துல டக்கு புக்குன்னு பேசி எடுத்து டக்குன்னு நிச்சயமலத்தை முடிச்சிடணும். என்ன? ஆமா அண்ணாச்சி, அதுதான் நானும் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். இல்லைன்னு வச்சுக்கோங்களா, டாப்லெட்டுக்கார வந்து நிக்க நேரம் பார்த்து பிரச்சனைக்கு வந்துடக்கூடாது. பத்தியா உன் மாமியாரு தான் மௌனுக்கு எப்படியாவது பியாத்தியை கெட்டி வச்சு அளவு பார்க்கணும்னு சொல்லி ஒரே கனவு கட்டிட்டு தெரியுது. நல்ல வேலை, ஊருக்கு போயிட்டு நம்ம பிள்ளைக்கு கல்யாணம்லாம் முடிஞ்ச பிறகு வந்தா போறோம். அதுக்கப்புறம் பிரச்சனை இல்ல. தங்கச்சி, என் அவளுக்கு சேலை கட்டு தெரியாதுமா, அதான் என்னடா செய்யான்னு சொல்லி முழிச்சிட்டு இருந்தேன். முத்துப்பாண்டி, கவலை விடு. அதுக்குதான் என் பொண்டாட்டிய கையோட கூட்டிட்டு வந்தேன். பிள்ளைக்கு சேலை கட்டு தெரியாது, கொஞ்சம் கெட்டி விடுமான்னு. அவளும் உடனே தடார்னு வாரேன்னு சொல்லிட்டா. பஞ்சலி, பிள்ளைக்கு நல்ல அளவு போல சேலை கட்டி விடு. என்ன? சரிங்க. யாழினிமா, வாங்க. வணக்கம். சேலை எடுத்து வச்சிருக்கேம்மா, நான் கட்டி விடுதேன். சரிங்க ஆண்டி. ஹலோ, யாரு? என்ன சொல்லுதீங்க? அட கடவுளே, இந்த நேரம் பார்த்தா இப்படி நடக்கணும். சரி, போன வைங்க, இப்போ வாடியாரே. பாட்டி, என்னாச்சு? நான் வேலை பார்க்க வயக்காட்டுக்கு முதலாளிக்கு திருதுப்புன்னு நெஞ்சொலி வந்துட்டா. அவங்க வீட்டுக்காரம்மா வேற மொபைல் பாரின்ல இருக்காங்கன்னு அங்க போயிருக்காங்க 1 மாசம். இப்ப தனியா தான் இருக்காரு முதலாளி. பக்கத்து வீட்டுக்கார பையன் தான் போன எடுத்து பேசுறதா. அதான் என்னன்னு தெரியல. ஓடி போய் என்ன ஏதுன்னு பாத்துட்டு வாடியாரே.
என் முத்துப்பாண்டி என்னப்பா சொல்லுத இந்த நேரத்துல நீ போயிட்டா மாப்பிள்ளைட்டுக்காரங்க வரக்கூடிய நேரம் ஆயிட்ட. முதலாளி அம்மா பாரின்னு போகும்போது சொல்லிட்டு தான் போனாங்க, நான் வார வரைக்கும் கொஞ்சம் நல்ல பத்திரமா பாத்துக்கிடுங்க அப்படின்னு. ஐயோ இந்த நேரம் பார்த்து இப்படி ஆயிப்போச்சு. அதனால லேசா எட்டி பாத்துட்டு வந்துடுறேன். 1 மணி நேரம் இருக்குல்ல, அவங்க வரதுக்கு 4 மணி ஆகும்ல. இப்போ 3 தானே ஆகுது. அந்த ஊருக்கு வந்த புதுசுல அந்த ஐயா தான் வேலையும் போட்டு கொடுத்து எனக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் வாங்கி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் என் பிள்ளைக்கு படிக்க வைக்க அவர் தான் பீஸ் எல்லாம் கட்டினாரு. அந்த நன்றியை மறந்தேன்னா நல்லா இருக்காது அண்ணாச்சி. உசுருக்கு போராடக்கூடிய நேரத்துல நாம எட்டி பார்க்கலன்னா நன்றி மறந்தவன் ஆயிரம் அண்ணாச்சி. அதனால போயிட்டு ஒரே ஓட்டமா ஓடி வந்துரு சீக்கிரம். அதுக்குள்ள நீங்க கொஞ்சம் சமாளிச்சுக்கிடுங்களா, 1 மணி நேரம் இருக்குல்ல, வந்துருவேனா. உன் நிலைமை எனக்கு புரியுது முத்து. சீக்கிரமா போயிட்டு சீக்கிரம் வந்துருன்னு. என் பொண்டாட்டி இருக்கா, உன் பிள்ளைக்கு துணையாட்டு, பயப்படாம நீ போயிட்டு வந்துரு. அது மட்டும் கொஞ்சம் கவனமா இரு, சீக்கிரம் வந்துரு. ரொம்ப நன்றி அண்ணாச்சி, தங்கச்சி ரொம்ப நன்றிம்மா. ஒண்ணு இல்லப்பா, போயிட்டு வாங்கப்பா. நமக்கு அன்னைக்கு ஹெல்ப் பண்ணாங்கல்லப்பா, அந்த நன்றியை கண்டிப்பா நினைச்சு பார்க்கணும்ப்பா. நீங்க போயிட்டு வாங்கப்பா, ஒண்ணு இல்ல. சரி மக்களே, இப்போ ஓடி வந்துடுறேன்னா கடவுளே இந்த ஐயாவுக்கு ஒண்ணும் செய்யாம இருக்கட்டும். பாஞ்சாலி பிள்ளைக்கு சேலை கட்டி விடு, பக்கத்துல நின்னுக்க என்ன. சரிங்க வாமா. கேட்டி புஷ்பா, எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருக்கேட்டி. ஏக்கா பொண்ணு பிடிச்சிட்டுன்னு வச்சுக்க நம்ம தேவாவுக்கு. உடனே அவன் பேச்சு மாறதுக்குள்ள அங்கன வச்சு பேசி முடிச்சு நம்ம உறுதி பண்ண மாதிரி பண்ணிட்டு வந்துடலாம்லக்கா. அதுக்கு தாங்க இதெல்லாம் வாங்கி எடுத்து வச்சிருக்கேன். ஏடி இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா. நான் கூட என்னவோ சும்மா தான் பியாருக்கு பொண்ணு பார்த்துட்டு வரப்போறோம்னு நினைச்சேன். நீ எல்லாத்தையும் அம்மா பரவாயில்லடி, எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கிய. நிச்சாமலம் பண்ணதுக்கு பட்டெல்லாம் எடுத்து வச்சிருப்ப போல இருக்க, எனக்கு தெரியாம. ஏக்கா அதுக்கு என்ன, போற வழியில போகும்போது நல்ல கடையா பார்த்து சூப்பரான ஒரு பட்டை எடுத்துட்டு அப்படியே போனோம்னா நிச்சயதாமலத்தையும் கழிச்சிட்டு வந்துருவோம். ஏக்கா என் மாமியா வந்துட்டா. நீ ஏற்கனவே சொல்லிட்டலக்கா, இருந்தாலும் ஒரு வார்த்தை கிளம்பலையா வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுக்கா. ஏதே 2 நாள் முன்னாடியே சொன்னோம்ல என் மவனுக்கு பொண்ணு பார்க்க போறோன்னு. கிளம்புங்கதே, நேரம் ஆயிட்டு 4 மணிக்கெல்லாம் அங்க நிக்கணும். மணி 3 ஆகுது. இங்க யாரு வாரேன்னு சொன்னா வாங்கட்ட. நான் வர மாட்டேன், நான் வர மாட்டேன். எத்தே கழுத்து சுளுக்கிக்கிட்டு ஒரு மாதிரி திருப்பிக்கிட்டு இருக்கீங்க. சரிதே, பாவம் உங்களையும் கஷ்டப்படுத்தாண்டதே. நீங்க வரண்டதே, வீட்டுல சாப்பாடு எல்லாம் சோறு பிங்கி எடுத்து வச்சிருக்கேன். சாப்பிட்டுட்டு பேசாம படுத்து ரெஸ்ட் எடுங்கதே. சாயந்தரமா நான் வந்து ஆஸ்பத்திரி கூட்டு போறேன். அட பாவி, இப்படி பொசுக்குன்னு சொல்லிவிட்டா. வாங்க வாங்க, நீ கால்ல உலாத குறைய அக்காவும் தங்கச்சி கெஞ்சி வந்து பார்த்தா வரண்டா. வீட்லயே பேசாம தின்னுவிட்டு தூங்குங்க. எனக்கு கொஞ்சம் வர வேண்டாம், ஒரு மண்ணாங்கட்டியும் வேண்டாம். நல்ல வேலை கொஞ்சம்னா பொசுக்குன்னு மாட்டுக்கு ஊத்திர பத்தறேன். நேத்துள்ள கஞ்சி முந்தானால கஞ்சி சேர்ந்து கிடக்குது. சோறு வேண்டாம் மண்ணாங்கட்டி வேண்டாம், அந்த கஞ்சி குடிங்கிட்டு போங்க. அட பஞ்சு கிளவி, வாயை மூடிட்டு பேசாம இருந்திருந்தா கூட நல்ல சுடிச்சோறும் பாயசம் பப்படத்தோட கிடைச்சிருக்கும். இது நேத்து உள்ளது முந்தா நாள் உள்ள பழைய கஞ்சி, மாட்டுக்கு ஊத்த முடியாது. அட கடவுளே, என் தலையில நானே மண்ணள்ளி போட்டுட்டேனே. ஏக்கா என் மாமியார் பேசுறேன்னு நீ வருத்தப்படுவ போலுக்கு நினைச்சிட்டு இருந்தேன். சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்க. ஏட்டி புஷ்பா, வண்ட சொல்லுதுக்கு நேட்டி உன் மாமியார கூட்டிட்டே என் வாயால. ஆனா வந்துருமோன்னு ஒரு பக்கம் கெதன் இருந்து பார்த்துக்கோட்டி. நல்ல வேலைட்டி வரலன்னு சொல்லிட்டு வந்ததுன்னு வச்சுக்கியா, பொண்ணு வீட்டுல போய் அது சுத்த இது சொல்ல அப்படின்னு என்னத்தையா ஒன்ன சொல்லி பிரச்சனையை உண்டாக்கி கல்யாணத்தை நிறுத்தி விட்டுருன்னு வச்சுக்கியா, அவ்வளவுதான் என் உசுரே போயிரும். வரலன்னு சொல்லிட்டு எனக்கு சந்தோஷம் தாங்க முடியலட்டி. அப்படி போட அருவால பத்மாவ கொக்காவா எங்க அக்கா யாரு? சரிட்டி, யாராவது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேல. சரி என் மவன் எங்க? அவன் யார்ட்டி பான் பேசுறதுக்காண்டி ரூமுக்குள்ள போனாங்க. இவ்வளவு பூ கட்டி கொண்டு வந்தனே, அதை ஒரு கட்டப்பையில வச்சு இதையும் அப்படியே கட்டப்பையில தூக்கி போட்டிருக்கேன். எனக்கா அங்க போறேன்னு எடுத்து வச்சுக்கலாம். சரியா? சரிட்டி. எப்படி இருக்க வேண்டியவே இப்படி உள்ளி உரிச்சு வெட்டிட்டு இருக்கானே. அது எப்படிங்க வெங்காயத்தை கண்ணால பார்க்காமலே அப்படியே அழகா ஸ்லைஸா நைஸா வெட்டுறீங்க? எப்படிதான் வெட்டுறீங்களப்பா. அதனாலதான் அந்த ப்ராஜெக்ட் உங்க கையில கொடுத்துருக்கேன். நீ ஏன் சொல்ல மாட்டா? இதுவும் சொல்லுவேன், இதுக்கு மேலையும் சொல்லுவேன். ஒரு உருண்டை சுவாத்துக்கு என்னெல்லாம் வேலை செய்ய வேண்டியிருக்கு. நீங்க இந்த வெங்காயத்தை கூட தயிர், அதுக்கப்புறம் உப்பு, பச்சை மிளகா, மல்லிக்கீரை, கருவேப்பிலை, கொஞ்சோண்டு இந்த மாதுளம்பழம், அதை முத்து முத்தா உரிச்சு போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அடிப்பொலி டேஸ்ட் சூப்பரா இருக்கும். நீ நல்ல வாயாலே வடச்சுடு, உட்கார்ந்து செய்யறவனுக்கு தானே தெரியும் அருமை. அந்த கியூட் கேர்ளுக்கு என் கையால செய்யணும்னா எல்லாத்தையும் உங்களை செய்ய சொல்லிட்டு இந்த கரண்டியை மட்டும் நான் கையில பிடிச்சி அப்படியே கிண்ட வைக்க எல்லாம் செய்றேன். ஸ்பீடா வெட்டுங்க. ஏன்னா அந்த கியூட் கேர்ளு வயிறு பசி தாங்கிக்கிட மாட்டாளாங்க, எங்க அம்மா சொன்னா. அட பாவி, இதோட ஸ்பீடா வெட்டுனேன்னு வச்சுக்கியா என் கை துண்டா போயிரும். வாங்க, உங்களுக்கு எப்பவுமே கிண்டல் தான். ஸ்பீடா வெட்டுங்க. இந்த வேலையை முடிச்சிட்டு முக்கியமான ஒரு வேலை வீட்டுக்குள்ள இருக்குங்க, அதை சொல்லுவேன், தட்டாம செஞ்சிடணும். எல்லாத்துக்கும் தலையாட்டி பொம்மை மாதிரி என்ன ஆக்கிட்டா. இந்த கலவரத்திலயும் ஒரு குதூகலம். ஏன்னா ரொம்ப நாளைக்கு பிறகு என் பொண்டாட்டி கையால ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட போறேன்.
தலைதொறிச்சு ஓடியார அண்ணிய கூப்பிட்டுக்கிட்டே. வசந்திக்கா, என் வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் வருதுன்னா என்னை விட சந்தோஷப்படுறது எங்க அண்ணி தான். ஏ அப்ப ஒரு லாரி ஐசைய மண்டையில வைக்கலையா, தாங்க முடியல. அண்ணி, நெசமாவே உங்க மேல நான் அவ்வளவு பாசம் வச்சிருக்கேன். நீ பாசம் வச்சிருக்கேன். நம்பிட்டேன். அம்மா எதுக்கு உருண்டு உருண்டு ஓடி வந்த? அண்ணி, என் நாத்து எனக்கு விருந்து போடுதாலாம். வந்து சொல்லிட்டு போயிருக்கா. உன் வட பார்த்த பார்வை இன்னும் முடியலையாக்கும். தொடர் கதையெல்லாம் தொடர்ந்துட்டு இருக்கு. ராதிகா, செலக்டிவ் அம்னீசியா நல்ல வேலை பாக்கு. பாவி நாத்து கால வாரிராத. அண்ணி, நான் போய் உங்க கால வரவனா என்ன ஆசீர்வாதம் போட்டு அனுப்புங்க. அண்ணி, நல்லபடியா விருந்து சாப்பிட்டுட்டு வரணும்னு. என் தங்கமே 16 வகை கூட்டோட பப்படம் பாயசத்தோட பழத்தோட நல்லபடியா தின்னு எடுத்து நல்லபடியா வாழு. விருந்து கண்டி காலையில இருந்து திங்காம கொள்ளாம கிடைக்கும். ஆமாக்கா, விருந்துனாலே காலையில இருந்து ஒண்ணு திங்காம கோலா பட்டினியா கிடக்கும். அதுக்கப்புறம் மத்தியான விருந்த ஒரு புடி அதோட தின்னு தீத்துறணும். இவளுக்கு விருந்து போட்டு அந்த நீலுக்குட்டி தலையில துண்ட போட்டுட்டு தான் போறா. சின்ன பொண்ணு, முன்னால உன் நாத்து மாமியால கண்டா நாத்துவ கண்டா ஒரு மாதிரி சிலிப்பிக்கிட்டு நிப்பா, கோவப்படுவா. இப்ப எப்படி கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சிட்டா. இப்போ மாமியா மேலயும் நாத்து மேலயும் கொஞ்சம் பாசம் வைக்க ஆரம்பிச்சா பத்தியா? நாலுமடி அதுக்கு ஒரு பிளாஷ்பேக் இருக்கு. பிளாஷ்பேக்கா? எனக்கு ரொம்ப பிடிக்குமே. சீக்கிரம் சொல்லு சின்ன, சீக்கிரம் சொல்லு. ஒரு நாள் என் மாமியா கிழவிக்கு ஒரு போன் வந்துச்சு. அதுக்கப்புறம் ஏடி, என் மக்கா, என் தங்கமே, எப்படி டீ இருக்க? மர்மலா, யாத்தே கீழே விழுந்து உருண்டு பரண்டு மண்டையை உடைச்சிட்டு கிடக்கிய. மர்மலா, என் மாமா போன்ல பேசிட்டு இருக்கா. என்ன யாரு கேளு மர்மலா. ஓஹோ, நாத்து சூறாவளி பான் வழியா பூந்துட்டா. எதே நம்ம வீட்டு புயல் பேசுது, பேசுங்க தே. ஏடி என் மக்கா, எப்படி மண்டையை உடைச்சிட்டு கிடக்க? என் நாத்து வந்திருக்காமா ஊர்ல இருந்து. அப்படி போனாரு மேல வந்துட்டாளா உன் நாத்து? வந்தது வராதது என் பிள்ளைய விட்டு படாதவரு படுத்துவாளே. என் மாமியா கிழவி என்ன மர்மலா, மாமியா கிளவிங்க? என்னத்துக்கு என்னமா சொல்லி கொடுத்து அவளை இருக்கவளையும் இருக்கோடமா ஆக்காதீங்க. என் மாமியாரி சொல்லுதா, காலையில 8 மணிக்கு எந்திக்கணுமா. என் நாத்தனாருக்கு நான் தான் காபி போட்டு கொடுக்கணுமாமா. என்னம்மா நியாயம்? இந்த டிசம்பர் மாசம் குளிர்ல எப்படிமா 8 மணிக்கு காலையில எந்திக்க முடியும்? இந்த நியாயத்தை கேட்க எனக்கு இனி யாருமே இல்லையாம்மா. அண்ணி, இந்த வீட்ல இனி ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன் அண்ணி. இப்பவே கிளம்பி நம்ம வீட்டுக்கு வாரேன் அண்ணி. வந்துட்டா அது ஃளைட்ட பிடிச்ச வந்த கண்ணை மூடிட்டு முழிக்கிறதுக்குள்ள இங்க வந்து சாடிட்ட. சும்மா இருங்க அண்ணி. அம்மா வீட்டுக்கு வரதா ஒரு ஆனந்தம் தான். டக்குன்னு ஆட்ட பிடிச்சு இங்க வந்து சாடிட்டேன். ஏடி என் மக்கா, உன் வீட்டுக்காரர் எப்படி இருக்காரு? உன் மாமியா கறி நாத்தெல்லாம் எப்படி இருக்கா? என் புருஷனை பத்தி மட்டும் கேளுமா. என் மாமியாரியும் என் நாத்தையும் பத்தி என்கிட்ட கேட்காத. அவளை பத்தி என்கிட்ட எதுக்கு கேட்க? என்னடி சொல்லுத? உன் புருஷனை பத்தி மட்டும் தான் கேட்கணுமா? உன் மாமியாரை பத்தி, உன் நாத்துவ பத்தி கேட்கக்கூடாதுடி. நல்லா இருக்கலாம் தானே கேட்டேன். 2 பேரும் படுத்து குடும்பம் தாங்க முடியல. அதனால தான் அங்க இருந்து ஓடி வந்திருக்கேன். என்னது 8 மணிக்கு எந்திக்கணுங்கிறது கொடுமையா? இதே கொஞ்சம் பேக்ல வாங்க. அது செல்லும். இப்ப கடைசில என்னதான் சொல்ல வர? அண்ணி, என் மாமியா கிழவி என்ன ரொம்ப கொடுமைப்படுத்தா. அதனால பேசாம என் நாத்து கூட அடிச்சு பத்தி விட்டுறலாம்னு பாத்துட்டு இருக்கேன். அப்படி போடாருவாள. அப்போ உன் புருஷன் மட்டும் போதும். ஒரு புருஷனை பெத்த அம்மா வேண்டாம், கூட பிறந்த தங்கச்சி வேண்டாம். வேண்டாம் அண்ணி, எனக்கு வேண்டாம். அப்போ உன் மாமனார் கட்டி வச்சுட்டு போயிருக்கார வீடு, அது மட்டும் வேணும். உன் மாமியார் வச்சிருக்கல நகை பணம், அது மட்டும் வேணும். உன் மாமியார் வேண்டாம். ஏடி, உங்க அண்ணி கேட்கலடி கேள்வி, பதில் சொல்லிட்டி. நல்லா திரு 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 முழிச்சிட்டு இருக்கா. இந்த பாரு, இப்படியே போயிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, உங்க அம்மைக்குள்ள பணம் நகை வீடு எல்லாத்தையும் நானே புடுங்கிக்கிட்டு உங்க அம்மையை உங்ககிட்ட விரட்டி விட்டுரும் பாத்துக்கோ. அப்போ உனக்கு வந்த ரத்தம் எங்களுக்கு வந்த தக்காளி சட்னியா? ஏடி, உன் மாமியா வீட்டுல சண்டை போடாம உன் புருஷன் கூட சந்தோஷமா இங்க வா போ. 2-3 நாள் இரி, இல்ல ஒரு வாரம் கூட இரி. நல்லபடியா இருந்து எடுத்துட்டு போ. அப்புறம் ஒண்ணும் சொல்ல மாட்டேன். இந்த மாதிரி சண்டை போட்டுட்டு 8 மணிக்கு எந்திக்க சொன்னா 9 மணிக்கு எந்திக்க சொன்னான்னு சொல்லிட்டு சண்டை போட்டு இங்க வந்தேன்னு வச்சுக்கோ, மாவளை தூக்கி போட்டு மிதிச்சு விடுவேன். இப்பதாம்மா கண்ணை திறந்து விட்டாப்ல இருக்கு. இனி இப்படி எல்லாம் சண்டை கிட்ட போட மாட்டேம்மா. சரிம்மா, போயிட்டு வரேன். அண்ணி, போயிட்டு வரேன். அது வந்துட்டேல, காப்பி போட்டு சூடா பச்சி சுட்டு தாரேன். வேண்டாம் அண்ணி, நான் எங்க வீட்ல போய் காபி போட்டு பச்சி சுட்டு நான் எங்க மாமியார், எங்க நாத்தனார், என் புருஷன் எல்லாரும் குடும்பத்தோட உட்கார்ந்து சாப்பிட போறோம். போயிட்டு வரேன் அண்ணி, போயிட்டு வரேம்மா. மறுபடியும் நீ போட்ட போடல எம்மோ ஒரே ஓட்டமா ஓடிட்டா. அதுக்கப்புறம் தான் நாத்து கொஞ்சம் கொஞ்சமா நல்ல பிள்ளையா மாற ஆரம்பிச்சிட்டா. மாமியா மேலையும் நாத்து மேலையும் கொஞ்சம் பாசம் வைக்க ஆரம்பிச்சிட்டா. நாலுபடி கதனா போதுமான வாய்ப்படைஞ்சிட்டு கப்பிய வாங்க போம். புஷ்பக போனுக்கு மேல போன் போட்டுட்டு இருக்கா.
ஏட்டி புஸ்ஸு இடி வண்டி வந்துட்டு சீக்கிரம் ஓடியா. மைனி எங்க? தேவாவை கூப்பிடு. ஏக்கா தேவா வாங்க வண்டி வந்துட்டு. இடி தாமலத்தை இப்படியே கையில தூக்கிட்டு போக முடியும்? அது எப்படிக்கா இந்த பையில தூக்கி போட்டு கொண்டு போவோம். வாமக்கா வண்டி வந்துட்டு போவோம். ஏன் இப்படி ஒரு மாதிரி இருக்க? சிரிச்ச மாதிரி இரி. ஏக்கா நீ ஒண்ணுமே சொல்லாண்டாக்கா பேசாம இரு. அவன் போக்கல போடு. இடி சின்ன பொண்ணு வசந்தி இந்த சிம்ரன்னு மூணேரி கூப்பிடாண்டமா. ஏக்கா அவ்வளவு வந்துட்டு இருக்காள்வா. அப்படியே வண்டியில ஏற வேண்டியதான் எல்லாரும். என் மருமா ஊருக்கு போயிட்டா. அடியே குண்டு புஷ்பா என்னையவா மாட்டுக்கு ஊத்தக்கூடிய பழைய கஞ்சியை குடிக்க சொல்லுத. எப்படா பாத்தியா? அவ்வளோத்தையும் வரிசையா அடிக்கிட்டோம்ல. இன்னைக்கு ஒரு புடி. ஞம், 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 ஞம். வந்துட்டா அந்த குண்டு புஷ்பா வந்துட்டாளே. என்ன போனவ ஒரேடியே போயிருவா. திரும்பி வர மாட்டேன்னு நினைச்சிட்டு அழகா நல்ல இலையை விரிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கியா? ஏதோ பழைய கஞ்சி தான் வேணும்னு கேட்டியா? அட புசுப்பா இது எனக்கு நினைச்சியா? சும்மா எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு பாம்போல நிக்கல மாடு. அதுவும் என்னைக்கு பார்த்தாலும் பழைய கஞ்சி தானே குடிச்சிட்டு இருக்கு. அதான் அந்த பழைய கஞ்சியை நான் குடிச்சுக்கிட்டு இதை அப்படியே மாட்டு கொடுக்கலாம் நினைச்சேன். கொடுக்க முன்னாடி கொஞ்சம் உப்பு உரப்புல இருக்கான்னு பார்த்து எடுத்து செக் பண்ணிட்டு தானே கொடுக்கணும். அதுக்கு தான் பார்த்துட்டு இருக்கேன். வேற ஒண்ணும் இல்ல. நான் பழைய கஞ்சி தான் குடிக்க போறேன். நம்ம இல்லாத செமி இப்படிதானே நடக்கு. நல்ல வேளை கேஸ் ஆஃப் பண்ணிருக்கா இல்லையான்னு ஒரே ஓட்டமா வந்து பார்க்க வந்தது நல்லதா போச்சு. என்ன நடந்ததுன்னு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன். குண்டு புஷ்பா எனக்கு சோறு தான் முக்கியம். புஷ்பா இப்ப கொண்டு மாட்டுக்கு கொடுத்துருவேன் இந்த இலையோட. புஷ்பா போயிட்டா போயிட்டா போயிட்டா. ஞம், 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 ஞம். புது கார் வாங்கிட்டீங்களா? ஒரு வார்த்தை புஷ்பா கட்ட மட்டும் சொல்லவே இல்லையே. சின்ன பொண்ணு வண்டி வாங்குற லெவல்லயே நாங்க இருக்கோம். என் ஃப்ரெண்டுக்குள்ள வண்டி அந்தாலும் சொன்னா எடுத்துட்டு போ, எனக்கு கொஞ்சம் அர்ஜென்டா வேலை இருக்கு, உனக்கு தான் ஓட்ட தெரியுமில, நீ கொண்டு போயிட்டு கொண்டு வான்னா. ஐயோ பக்கத்துல இருந்த 4 மணியை காணல. சின்னப்பண்ணு இன்னும் இருக்கேன். காத்து நல்ல சிலிசிலின்னு அடிக்கல. அதான் ஜன்னலோட தலையை அப்படியே வச்சுட்டு வரேன். 4 மணி தலை வேண்டாமா? வேண்டாம்னா வெளியே விடுங்க. நல்ல காத்தடிக்கல சின்ன பொண்ணு. அதனாலதான் கொஞ்சம் அப்படியே ஜன்னல் வழியா அப்படியே காட்டிட்டு வந்தேன் தலைய. 4 மணி இனி ஒரே ஆனந்தம் தானே. இனி அடுத்தாப்புல அப்படியே நிச்சாமலோ, அடுத்தாப்புல கல்யாணம், அடுத்தாப்புல சீவந்தம் அப்படியே பேய்கிட்டே இருக்கும். சுவார் பொங்க வைக்க ஒண்ணும் செய்யண்டா, வேலை செய்யண்டா. என்ன பொண்ணு எனக்கு மட்டுமா? நம்ம தெருல எல்லாருக்கும் அப்படித்தானே. புஷ்பாக்கவே வாரி வழங்கும் வள்ளல். சும்மாவே அள்ளி அள்ளி கொடுப்பா. இது கல்யாணம் விடுற கேட்க வேணும். ஒரே கொண்டாட்டம் தான் நமக்கெல்லாம். ஏனே வண்டி 30க்கு மேல தாண்டாதானே படுத்து படுத்து போகுது. சும்மா இருக்க மாட்டாமா. சும்மா கிண்டல் பண்ணிட்டு இருப்பா என் வீட்டுக்காரன். சும்மா இருக்கா? எங்க அண்ணன் நான் பேசிட்டு இருக்கேன். சின்ன பொண்ணு இது பழைய வண்டில இப்படிதான் போவோம். வேற என்ன செய்ய, கொஞ்சம் பொறுத்துக்கிட வேண்டியதான். சின்ன துறையிட்ட சொல்லி ஒரு சூப்பர் கார் ஒண்ணு வாங்கிட வேண்டியதானே. நீ உனக்கு தான் நல்ல டிரைவிங் தெரியும்ல. ஏனே உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? பொண்ணு பக்கம் வரும்போது என் மாமியாரி இந்த கார் மட்டும் தான் கேட்கல, பைக்கு அது வேணும் இது வேணும் என்னெல்லாம அடிக்கிட்டா. ஏடி அப்படியே பைக்லாம் கேட்டாலும் மாமியாரி. சின்ன பொண்ணு உன் பொண்ணு பார்க்க வந்த கதையை வந்து சொல்லலாம். ஜாலியா இருக்கும் கேட்கறதுக்கு. 4 மணி ஏற்கனவே சாட்ல வர சொல்லியிருக்கேன். சரி மறுபடியும் நீங்க கேட்கறதுனால கொஞ்சம் விரிவா சொல்லுதேன். ஆமாமா நான்லாம் பார்க்கல பத்துக்கா அந்த சாட்டை. அதனால பார்க்காதெல்லாம் இப்ப பாத்துக்கிடும்ல. சொல்லுமா கதையை. நம்மளும் ஒரு இன்ட்ரெஸ்டா கேட்டுட்டு வந்தா நல்லா இருக்கும்ல போகும்போது. சின்னவனே சொல்லு. நான் மட்டும் இல்ல எல்லாரும் அவளோட காத்திருக்காங்க. என் மாமியா கிளம்பி என் புருஷனும் கஞ்ச பிசுனாரியா ஒரு ஆட்டோ கூட பிடிச்சி வராம பைக்ல வந்திருக்கோம். ரெண்டும் என்ன பொண்ணு பாக்குறதுக்கு. எப்படி பைக்ல வந்தாவளா? அந்த நடந்த கதையை கேளுங்க. வாங்க மாப்பிள. பொண்ணுக்கப்பா பொண்ணு கூப்பிடுங்க. சின்ன பொண்ணு வாங்க. எல்லாத்துக்கும் வணக்கம். வணக்கம்மா வணக்கம் வணக்கம். பொண்ணு நல்ல மூக்கு முடியுமா நல்ல அளவோட லட்சணமா இருக்கு. எல்லாம் மக்கா சின்ன தர உனக்கு பிடிச்சிருக்கல பொண்ணு? ஆமாமா ரொம்ப பிடிச்சிருக்குமா. மக்களே சின்ன பொண்ணு உனக்கு மாப்பிளையே பிடிச்சிருக்காமா? உங்க இஷ்டப்பா. போறவன மாப்பிளைக்கு பொண்ணு பிடிச்சு போச்சு, பொண்ணுக்கும் மாப்பிளைய பிடிச்சு போச்சு, எனக்கும் மருமகளை ரொம்ப பிடிச்சு போச்சு. அடுத்தாப்புல பேச வேண்டிய விஷயத்தெல்லாம் பேசுவோம். நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல. நேரடியா விஷயத்துக்கே வாரேன். என் மொவன் 15,000 சம்பளம் வாங்குதான். அதனால உங்க மொவனுக்கு ஒரு 50 பொண்ணு நகையை போட்டுருங்க. அதுக்கப்புறம் என் மொவனுக்கு ஒரு கழுத்துக்கு ஒரு சங்கிலியும் கைக்கு ஒரு இந்த கை செயினும் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் என் மொவனுக்கு ஆபீஸ் போறதுக்கு பைக் இல்லாம கிடக்கான். அதனால அவனுக்கு ஒரு பைக்கு வாங்கி கொடுத்துருங்க. நகை நட்டுலாம் நானா போட போறேன். உங்க மொவ தான் போட்டு அனுபவிக்க போறேன். அதே மாதிரி பைக்கும் உங்க மருமவனும் உங்க மொவனும் தான் அந்த பைக்ல போறாவோ. அதனாலதான் கேட்கேன். இவ்வளவு என்னால கொடுக்க? எப்பா ஒரு நிமிஷம்ப்பா. மக்களே சின்ன பொண்ணு ஒரு நிமிஷம்ப்பா நான் பேசுறேன்ப்பா. என்ன கேட்டீங்க? 50 பொண்ணு நகை, பைக்கு, கைக்கு செயின், கழுத்துக்கு செயின் எல்லாமே எங்க அப்பா என்னென்ன உண்டு போ அவ்வளவுத்தையும் செஞ்சிருவாங்க. சின்ன பொண்ணு ஒரு நிமிஷம் இருங்கப்பா, நான் பேசிட்டு இருக்கோம்ல. ஒரு நிமிஷம்ப்பா போருங்க. என்ன உடனே அடுத்த வாரமே நிச்சாமலத்தையும் வச்சு கல்யாணத்தையும் முடிச்சு போடலாம். அதுக்கு முன்னால ஒரே ஒரு நிமிஷம். மாப்பிள உங்க பேர் என்ன பேரு? என் பேரு சின்ன துறை. இனிமேல இருந்து உங்க பேரு சின்ன துறை இல்ல அரவேக்காடு. எடுத்து என் மோன் பேரு அரவட்டா. பின்ன உங்க மோவனை 50 பவுன் நகையும் பைக்கும் கொடுத்து விலைக்கு வாங்கியிருக்கோம். அதனால நான் என் இஷ்டப்படி என்ன பேர்னாலும் வச்சு கூப்பிடுவேன். வரதட்சணை வாங்குறதும் குத்தம், கொடுக்கறதும் குத்தம். ஏமா அந்த பொண்ணு சொல்லு சரிதானமா? வாங்குறது குத்தம், கொடுக்கறது
சின்ன பொண்ணு அதுக்கப்புறம் என்னமா ஆச்சு? அந்தால என்ன என் மாப்பிள்ள எங்க அப்பாட்ட வந்து கெட்டுனா உங்க மொபைல தான் கெட்டுவேன் மாமா அப்படின்னு ஒத்த காலில் நின்னுட்டாரு. எனக்கு ஒரு பைசா வரதட்சணையும் வேண்டாம், ஒரு மண்ணாங்கட்டி வேண்டாம், உங்க பொண்ணை மட்டும் கொடுத்தா போதுன்ட்டாரு. என் மாமியா கிளவியால ஒண்ணும் பேச முடியல. அந்தால டப்பு டிப்புன்னு பேசி முடிச்சு அடுத்த வாரம் நிச்சாமலாம், அதுக்கு அடுத்த வாரம் கல்யாணம் முடிஞ்சு போச்சு. கதை கேட்டு முடிக்கிறதுக்குள்ள ஊர் வந்துட்டு போல இருக்க. என்ன மேல தெரு நாரியலு நேரம் ஸ்ட்ரைட்டா போயிருங்க அந்த தெருக்குள்ள. இது நாரில் மேல தெரியல. ஐயோ, அந்த பொண்ணு வீட்டு தெரு இருக்கிற போது வண்டி. என்ன அதே வீடு தானே, அந்த பழைய காலத்து வீடு தின்ன வச்சிருக்கு பாத்தீங்களா, அந்த வீட்டுக்கு வாசல கொண்டு சரட்டுன்னு நிறுத்துங்க. ஆமா, நார்கல்ல மேல தெரு அதே வீடு தான் சொல்றாங்க அந்த அக்கா. சிம்மு நாலுபடி நல்லா பாத்துக்கோங்க. தேவாக்கு மூஞ்ச பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு? ஆமா, சாக்காய் போய் இருக்கான். சின்ன பொண்ணு என்ன நடக்க போதோ தெரியலையே. தேவா என்ன நினைச்சிட்டு இருப்பா, ஆகா அந்த வீடு காணிச்ச உடனே அந்த பொண்ணை நம்ம புஷ்பாக்காவுக்கு குழந்தைன்னு கெட்டி வச்சிருவாங்க, நம்ம கதை அவ்வளவுதான் சுவாலி முடிஞ்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான். அந்த பொண்ணை புஷ்பக குழந்தைக்கு கெட்டி வச்சிருவாங்க போல இருக்கேன்னு சொல்லி அவனுக்குள்ள அப்படியே மைண்டுக்குள்ள படம் ஓடிக்கிட்டு இருக்கும். சரி 5 நிமிஷம் வீட்டுக்குள்ள போனா எல்லாம் தெரிய போகுது. அது வரைக்கும் தேவாக்கு வயித்துல புளிய கரைச்சிட்டு இருக்கோம், அப்படியே கதன்னு இருப்பான். சும்மா இரு சின்ன பொண்ணு, அளவோல தேவட்ட நெஜத்தை சொல்லி இருக்கலாம் அந்த பொண்ணை தான் பார்க்க போறோம்னு. சும்மா இருச்சும்மு, அப்பதான் நல்ல த்ரில்லிங்கா இருக்கும், ஜாலியா இருக்கும். அவன் போன பொண்ணை பார்த்தான ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு அதை பார்க்காண்டாம நம்ம. தேவ பொண்ணை பார்த்தா எப்படி இருக்கும், அந்த ட்விஸ்ட் காட்டிதான் நம்ம காத்து இருக்கோம், பாத்துருவோம் அது இன்னைக்கு. நிறைய பேர் கமெண்ட்ல என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க, உங்களோட நாங்க தான் பொண்ணு பார்க்க படலத்தை பாக்குறதுக்கு ஆர்வமா இருக்கும்னு. இருக்காத பின்ன நம்மளும் சீக்கிரம் பொண்ணு பார்க்க வந்துடலான்னு பார்த்தா அப்படி இப்படின்னு சொல்லி இழுத்துட்டேன் அப்படியே. அதுக்கு யாருங்காலும் கூடி வராண்டமா, இன்னைக்கு தான் கூடி வந்திருக்கு, அத கிளம்பி வந்துட்டோம்ல, இப்ப சத்த நேரத்துல பொண்ணை பாத்துருவோம். என்ன தடி புஷ்பா 3 நேரம் குசு குசுன்னு பேசிட்டே இருக்காளுவா? ஏக்கா அவளு 3 நேரம் எப்பவும் ஒண்ணா மண்ணா தான் திரிவாள்வா, எதை எடுத்தாலும் ஜாலியா பேசிட்டு வருவாள்வா, சும்மா என்னத்தையாவது பேசி சிரிச்சிட்டு வருவாள்வா. தெருல இருந்து 2வது வீடு, அதுக்குள்ள 1 மணி நேரம் ஆச்சுனே. சூப்பர் வண்டினே, நல்லா வருவியா? சரி எல்லாரும் இறங்குங்க. பாயை விரிச்சிட்ட கீழே உட்காரவங்க நல்லா அழகா பாயில உட்காந்துக்கிடலாம்ல. முத்துப்பண்டிய வேற காணலையே, என்ன செய்யன்னு தெரியலையே. மாப்பிள்ளட்டுக்காரங்களுக்கு என்ன பதில சொல்ல? சரி உண்மையே சொல்லிடும்டிதான், வேற இதுல என்ன மறைக்கிறதுக்கு என்ன இருக்கு? மாப்பிள்ளட்டுக்காரங்க வந்துட்டாங்க போல இருக்க. பாஞ்சாலி மாப்பிள்ளட்டுக்காரங்க வந்துட்டாங்க. வாங்க வாங்க, வணக்கம், எல்லாரும் உட்காருங்க. என்னாச்சி? நாங்க ஆல்ரெடி உட்கார்ந்தாச்சு. சின்ன பொண்ணு நல்ல கிண்டல் பண்ணுவோமா நீ? பொண்ணு பக்கம் வீடுனா ஒரு கலகலப்பு வேணும்ல, அதனாலதான். என்னடி புஷ்பா, நம்ம வீடேறி வந்திருக்கோம், பொண்ணுக்கு அப்பா வந்து ஒரு வார்த்தை கூட வாங்கன்னு கேட்கல. அதனக்க எனக்கு ஒண்ணும் புரியல, நல்ல குடும்பம்னு சொல்லி சொன்னாங்களே, என்னக்க இப்படி பண்ணுதாவோ எனக்கு ஒண்ணுமே வாட மாட்டேங்குங்க. ஏ புஷ்பாக்கா, யார ஒண்ணு இல்ல, அவர் காப்பி ஈப்பி போட்டுட்டு இருப்பாரு, பச்சை கிச்சி சுட்டுட்டு இருப்பாரா இருக்கும். கையோட அப்படியே ஓடி வர முடியுமா? கையில கழுவி எடுத்து ஓடி வருவாருக்கா, கவலைப்படாத. 4 மணி இங்கே வந்து திங்க ஞாபகம் தான், பச்சி காப்பின்னு தான். யார் எதுவும் தப்பா நினைச்சுக்கிடாதீங்கம்மா. பொண்ணுக்கப்பா இவ்வளவு நேரம் இங்கதான் இருந்தான். இப்பதான் அவன் முதலாளிக்கு ஏதோ கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருக்கான். வீட்டுல ஆளும் இல்லையா, ஒத்தையில இருக்காராம். அதான் ஒரு 8 ஓடி போய் பார்த்து ஆஸ்பத்திரியில சேர்த்துட்டு இப்போ வந்துருவேன்னு சொல்லி சொன்னா. அவருக்கு ஒரு இறக்கங்குள்ள மனசு, அதான் போயிருக்காருமா. இப்போ ஒரு 5 நிமிஷத்துல வழியில வந்துதான் இருக்காரு, வந்துருவாரு இப்போ. ஐயா அப்படியா? பரவாயில்ல பரவாயில்ல, நல்ல மனுஷரா இருக்காரு. சரி போயிட்டு வரட்டும், ஒண்ணு இல்ல, நம்ம பொண்ணை தானே பார்க்க போறோம், அதுக்குள்ள அவங்க வந்துட்டா போதும், அதுக்கப்புறம் நம்ம பேசுறது பேசிக்கலாம் அவங்க அப்பா கிட்ட. இப்படியா வாழ்க்கையில நடக்கணும்? நான் கொஞ்சம் கூட நினைக்கல. சின்ன பொண்ணு, நம்ம தேவாக்கு மூச்சு பத்தியா விட்டா கதறி கதறி அழுது உருண்டு பரண்டுறோம் போல இருக்கு. சும்மா இருங்க, 4 மணி எதையாவது சொல்லி புயல கிளப்பிடாதீங்க. பாவம் பையமே பயந்து அழுதுட்டு இருக்கான். சரி என்னாச்சு, பொண்ணுக்கப்பா வரட்டும், நம்ம பொண்ணை பாத்துருவோமா? அதுக்கு முன்னால நேரம் போய்கிட்டே இருக்குல்ல. கடவுளே, இதெல்லாம் என்ன சோதனை? நான் வந்திருக்கவே கூடாது இதெல்லாம். அதுவும் சரிதான், சரி கூப்பிட்டோம். பாஞ்சாலி பிள்ளைய கூட்டிட்டு வாமா. யாராவது அது பாஞ்சாலிங்கிறது புது கேரக்டரா இருக்கு. இவன் என் பொண்டாட்டி, பிள்ளை ஒத்தையில இருப்பல்ல, அதான் என் பொண்டாட்டியை கூட்டு வந்தேன். பொண்ணு வந்தாச்சு, பொண்ணு வந்தாச்சு. பொண்ணு தலைய கமத்துல நின்னுட்டு இருக்கு, மாப்பிள்ள அங்க மாற பாத்துட்டு இருக்கா, பொண்ணு இங்க மாற பாத்துட்டு இருக்கு. 2 பேரும் ஒருத்தர் பாக்கல. இனிமேதான் ட்விஸ்டுக்கு மேல ட்விஸ்ட் இருக்கு, இன்ப அதிர்ச்சி காத்து இருக்கு 2 பேருக்கும். பொண்ணு கொஞ்சம் நிமிர்ந்து பாருமா, மாப்பிள்ளைய பாரு. தேவா பொண்ணை பாரு, வந்து நிக்கல. சும்மா இருங்க சித்தப்பா. ஏன் மாப்பிள்ள நீ பார்க்காம நாங்க எவ்வளவு நேரம் தான் பாத்துட்டு இருக்க பொண்ணை எல்லாரும் பாரு. என்னது மாப்பிள்ளையா? ஆமா மக்களே, எதுவும் கோவப்பட்டுக்கிடாத, நீதான் மாப்பிள்ள, உனக்குதான் பொண்ணு பார்க்க வந்திருக்கோம். நீ பொண்ணு பார்க்க கூப்பிட்டா வரமாட்டேன்னு சொல்லிதான் என் குழந்தைனுக்கு பொண்ணு பார்க்க தான் சொல்லி உன்னிட்ட மாத்தி சொல்லி கூட்டிட்டு வந்திருக்கோம். பொண்ணை பாரு, உனக்குதான் பொண்ணை பார்க்க வந்திருக்கோம். பொண்ணு நல்ல அளவோட நல்ல புள்ள, நல்ல லட்சணமா இருக்கு, நிமிந்து பாரு மக்கா. என்னது நான் மாப்பிள்ளையா? ஆமா தம்பி, எத்தனை இடம் சொல்ல மாப்பிள்ள நீங்க தான், நீங்க தான், நீங்க தான். பொண்ணு மாப்பிள்ளை பாருமா. பொண்ணை பார்த்தாச்சு, மாப்பிளையும் பார்த்தாச்சு. இனி நடக்கக்கூடியது அடுத்த வீடியோல பாப்போம். நம்ம ட்ரினிட்டி ஹெர்பல்ஸ்ல ஏற்கனவே 11 வகையான ஹெர்பல் ப்ராடக்ட் சேல்ஸ் பண்றோம்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நிறைய பேர் எங்களை காண்டாக்ட் பண்ணி நாங்களும் உங்ககிட்ட பொருட்கள் வாங்கி ரீசேல் பண்ணலாமா அப்படின்னு கேக்குறீங்க. தாராளமா நீங்களும் எங்ககிட்ட ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கி ரீசேல் பண்ணலாம். நம்ம கிட்ட இருக்கிற ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ்
ப்ராடக்ட்ஸ் எல்லாமே சுத்தமான மூலிகைகளால தயாரிக்கப்பட்டது. எந்த கெமிக்கலும் சேர்க்கறது இல்ல. ரீசேல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்ல எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கும் இந்த ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ்லாம் வேணும்னா கீழே இருக்கிற அதே வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ஹாய்னு ஒரு மெசேஜ் போடுங்க. அவங்க அதை பத்தின டீட்டெயில் எல்லாமே அனுப்புவாங்க. நீங்களும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிருங்க. நம்ம அஸ்மி ஜெசி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை அழுத்திருங்க. அதுக்கப்புறம் ஆல்ங்கிற பட்டனை அழுத்திருங்க. அப்பதான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். உடனுக்குடன் நம்மளுடைய வீடியோவும் பார்க்கலாம். சொந்தங்களே, அடுத்த வீடியோல பாப்போம்.